இன்டர்நேஷ்னல் கவர்மெண்ட் ஓனர்கிட்ட மோதினா என்ன மாதிரியான தண்டனை தெரியுமா? சரி, ஒரு விஷயம் சொல்கிறேன், தெரிஞ்சு. டோட்டல் 193 கண்ட்ரிஸுக்கும் ஓனர் நான் ஒருத்தன் தான். இந்தியன் கண்ட்ரிஸுக்கும். இந்த தகவல் உனக்கு தெரியாது, உங்கள் கட்சிக்காரங்களுக்கு உனக்கு தெரியாது. ஆளுநர் ரவிக்கு தெரியும். அவருக்கே ஒரு கொடுப்பு கொடுத்தேன். அது மற்ற கட்சிக்காரங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. அது அவருக்கு கொடுத்த கொடுப்பு இல்லை. என்ன கொடுப்பு தெரியுமா? பெட்ரோல் வெடிகுண்டை வீசியிருப்பான் பாரு. ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்டது அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கும் பாரு. ஆரஞ்சு கலர் சட்டை போட்டு ஒருத்தன். என்கிட்ட ஒழுங்காக இல்லைன்னா அப்பமும் ஆர்என் ரவி என்கிட்ட கேட்டார், ஏன் நான் வேலையை விட்டு வேணா நினைக்கிறேன். அது உனக்கு கொடுத்த வார்னிங்கே கிடையாது, மற்றவனுக்கு கொடுத்த வார்னிங். நீ பதவியில் உட்காரன்னு நான் அப்போதே மெசேஜ் பண்ணிட்டேன். அதனால தான் அவரை உட்காந்துருக்கு. இந்த தகவல் தெரியாதா? ஆர்என் ரவிக்கு தெரியும், ஆளுநர். அவங்கெல்லாம் ஆஃபீஸர், அவங்க ஆஃபீஸர் ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. அவங்க கட்சிக்காரங்க கிடையாது, புரியுதா? அரசியல்வாதிங்கவங்க வேறு, ஆஃபீஸர்ஸுங்கிறது வேறு. அவங்க ஏன் சொல்படி கேட்டு தான் நடப்பாங்க. ஆயுசுக்கும் எத்தனை ஆஃபீஸர் வேணால் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆகிற மாதிரி வேலை பார்ப்பாங்க. ஒழுங்காக இருக்கிறவங்க கரெக்டாக என் கூடயே இருப்பாங்க. வச்சு வேலை கொடுத்துட்ருப்பேன், சம்பளம் கொடுத்துட்ருப்பேன். ஒழுங்காக இல்லாமல் கேட்க மாட்டேன், வைக்க மாட்டேன், அப்படி இப்படின்னு இருப்பீங்க தெரியுமா அரசியல்வாதிங்க. ஆஃபீஸராக இருந்தாலுமே சரி, அரசியல்வாதிங்க குறிப்பாக அப்படி இருப்பீங்களா? உங்களுக்குலாம் வேறு மாதிரியானது. கேட்க மாட்டேன், என் கட்சி இதில் நான் அப்படி பெரிய பயிர் பருப்பு மாதிரி துள்ளிட்டு அடைஞ்சேன்னு வச்சுக்கோங்க. பே கமிஷன்லேருந்து உங்கள் கட்சிக்கு நான் ரூபா கொடுத்துட்ருக்கேன் பற்றியா, 10 பைசா தர மாட்டேன். ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாட்டுக்குள்ளே தான், நாட்டுக்கு வெளியே தான் தீவிரவாதி இருக்காங்கிறது இல்லை, நாட்டுக்குள்ளேயே இருப்பான். பொண்ணு மாதிரி அரசியல்வாதியாமல் வந்து உட்காந்துக்கிடுவான் பதவியில். நல்லவன் மாதிரி முதல்ல காமிச்சுக்கிடுவான். இல்லை பதவி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு பிற கட்சியிலையும் நான் பெரிய தலைவர் மாதிரி காமிச்சிட்டு இருப்பான். என்கிட்டயே நொறநாட்டியம் எடுக்க பார்ப்பான். உனக்கு சோறு போடுறதே நான் நீ என்கிட்டயே உன் திமிரு குண்டையை காமிச்சேன்னா பிறகு உன்னை நான் என்ன பண்ணேன்? ஓட்டு தொலை தான் செய்ய வேண்டியது இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருக்கேன். உங்கள் கட்சிக்காரனில் இதை மாதிரி சேட்டை பண்ணவங்களும் போட்டு தரணும். ஒவ்வொரு கட்சியிலையும் எவன் வேனுக்குன்னு ரொம்படியாக இழுத்தான் பற்றியா, அவன் கட்சியில் மட்டும் 2 பேரை போட்டு தள்ளுறான், புரியுதா? அதுக்கு அவங்க செத்தாலும் சரி, அவங்க குடும்பத்துக்கிட்டேயும் நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், நீ என் மேலே கோவப்படாத. தப்பு செஞ்சோற்று கடந்திக்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயிடாங்கிற கதை தான் உங்களோட சாவு, புரியுதா? நீ கெட்டவங்கிட்ட போயிட்டு கெட்டவன் சொன்னதை கேட்டுட்டு கெட்டத்தனமாக நீ நடந்தீன்னா உன் குடும்பத்தில் உயிர் அதுக்கு தகுந்த மாதிரி தான் போகும், கேட்டியா? அவன் கட்சி தலைவனாகவே இருந்தாலும் அதுதான் நிலமை. ஸோ அப்போ நீ புரிஞ்சுக்கலாம். எல்லா கட்சியிலையும் நெரிசலாக ஒவ்வொருத்தனை போடுதேன். அப்போ உங்களுக்கு தெரிய வரும் கவர்மெண்ட்டை யார் நடத்துதா. இன்டர்நேஷ்னல் கவர்மெண்ட் ஓனர்கிட்ட மோதினா என்ன கதி அப்படின்னு உனக்கு தெரியணுங்களா? பப்ளிக்கெலாம் லைட்டாக வயலன்ஸ் இழுத்தாலே கொண்டுருவானுங்க போலீஸுக்காரனுங்க. ரவுண்ட்ஸ்லேயே இருப்பானுங்க. ஏதாவது என் சைடு நம்பவே விட மாட்டானுங்க. தெரிஞ்சுனா போட்டுருவானுங்க. டக்குன்ட்டு பிடிச்சி அடித்து சாத்தி மலத்தி தூக்கிட்டு போயிடுவானுங்க. முதல்ல அது தெரியுமா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க்கு சேஃப்டி ப்ரொடக்ஷன். பப்ளிக்லேயும் ஆள் இருப்பானுங்க, அரசியல் கட்சிகள்லேயும் ஆள் இருப்பானுங்க. அதுபோக ரவுடிஸு அது இதுன்னு கும்பல்ஸ் தனியாக, அதுவும் என்னோடய டீம்ஸ் ஒர்க்கு தனியாக இருப்பானுங்க. கவர்மெண்ட்டையும் நடத்துனேன், அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், பெரிய பெரிய கேங்கு, பெரிய பெரிய டெரரிஸ்ட்டு, இவங்களையும் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி ஒழுங்காக கேட்காதவன் ஏதாவது தப்பு பண்ணணுன்னு நினச்சி பண்ணுவான்னு தெரியுமா? அந்த மாதிரி அரசியல்வாதிகளை அவங்கள வேறு வழியாக நான் போட்டு தருவேன். ஒன்றை பாமை வச்சு போட்டு தருவேன், இல்லை துப்பாக்கியை விட்டு சுட்டு போட்டு தள்ளாமல், இல்லை போலீஸ்காரனையும் அந்த மாதிரி நாய்களை போட்டு தள்ள சொல்லுவேன். இவனால 5 நாள் உள்ளவே 5 நாள் வெளியே எடுப்பேன், புரியுதா? இங்கே ஓனர்னா
ஒரு கண்ட்ரியை ஒழுக்கமாக நடத்தணும்னா உங்களை மாதிரி கெட்ட இயக்கியர்களெல்லாம் வந்து களை எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஆப்பு நண்ட களை எடுக்கும் வேர்ல்டு வைடு கிங்கு. புரியுதா? சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன் நேரமும். நான் கடவுள் மழையாக விட்டும் ஒரே அழியாக அடிச்சிடுவேன். இல்லை கொரோனா நோயை தாக்கணும்னா தாக்கி அழிங்கடா அப்படின்னு சொல்லி விட்ருவேன். இந்தியாவை மட்டும் அழிக்கணும், இந்தியா மட்டும் அழிக்க சொல்லிடுவேன். புரியுதா? ஒழுங்காக இருந்துக்கணும். என் அரசியல்வாதி நான் பெரிய பருப்புன்னு ஏன்ட்ட துள்ளிக்கிட்டு ஏன்ட்ட திமுட்டா காமிச்சிட்டு இருக்கக்கூடாது. நீ திங்கிற சோர்த்துலேருந்து எல்லாமே என்னோடய ப்ராடக்ட் தான். நான் தான் சேல்ஸு எல்லாமே நான் தான் பண்ணுவேன். கவர்மெண்ட் நடத்தணும் நான் தான். எல்லா ப்ரைவேட் ப்ராடக்ட்டு சேல்ஸ் ஆகுது எல்லாமே நான் தான். உனக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்க விடாமல் கூட பண்ணலாம். நீ திங்கிற சோறு கூட நல்ல சோறாக இருக்குமாங்கிறத கூட சொல்ல முடியாது. வாங்குகிற பொருட்கள்லேருந்து மளிகை ஜாமான் வரைக்கும் நான் தான் சேல்ஸு. வாங்குகிற காகரியம் முதற்கொண்டும் குழம்பு வச்சு தின்னாலும் நான் கொடுக்குற சோறு தான் நீ திங்கிறது. நான் விளைய வைக்கிறது தான் நீ திங்கிறது. யோசிச்சுக்கோ. பிறகு உயிர் போச்சுன்னா ஏன்ட்ட கேட்கக்கூடாது. புரியுதா? சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். யார்கிட்ட மோதக்கூடாத ஆள்கிட்ட மோதினேன்னு வச்சுக்கோ, பிறகு சங்கு தான். என்கிட்ட மோதினேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக சங்கு தான். அதையும் நான் முன்னக்கூட்டியே சொல்லிட்டேன். புரியுதா? என்கிட்ட காசு விஷயத்துலையும் சரி, என்கிட்ட கொடுக்கல் வாங்குற விஷயத்துலையும் கரெக்டாக இல்லைன்னு வச்சுக்கேன், பண விஷயத்தில். அதே மாதிரி என்கிட்ட ஒழுக்கமாக இருக்கிற விஷயத்துலையும் மரியாதைக்குரிய விஷயங்களையும் என்கிட்ட கரெக்டாக நடக்கலை. நான் வேறு மாதிரி, நான் பெரிய பருப்பு, என்கிட்ட 2000 கோடி இருக்குது, 30,000 கோடி இருக்குது, 40,000 கோடி இருக்குது, அவ்வளோ மில்லியன் இருக்குது, இவ்வளோ பில்லியன் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எல்லாம் இருக்கும். நீ உயிரோடு இருப்பியா? இல்லை உன் குடும்பம் தான் இருக்குமா? எதுவும் இல்லாமல் ஆயிரும். முதல்ல அதை யோசிச்சுக்கணும். புரியுதா? உலகம் ஃபுல்லாக பிஸ்னஸ் நடத்தணும்னா தான். நீ இந்த கண்ட்ரி டு அந்த கண்ட்ரி கூட போக முடியாது. இடையில ஒரு இதுனா ஜிம் சாங்கா 2 சைடும் அந்த இது வெடிப்பானே, ஒரு சைனாக்காரனா கொரியாக்காரனா, ஒரு தலைவனை அங்கேருந்து இப்போ வந்தான். அவன்கிட்ட தான் சொல்லியிருந்தேன், ஒருத்தனை எனக்கு கீழ்ப்படியாமல் இருக்கான்னு வச்சுக்கேன், அவனை இதுக்கு வருவான், வரும்போது அப்படியே பிடிச்சி குழியில் பிடிச்சி தள்ளி கொன்று அப்படின்னு சொன்னால் அதேமாதிரி கொண்டுட்டான். அதேமாதிரி தான் இன்னொரு தலைவனை ஹெலிகாப்டர் போயிருப்பான், பைலட்டு நீ குதிச்சிரு, ஹெலிகாப்டர் விட்டுரு அப்படின்ட்டேன். அந்த நாயெல்லாம் இருந்து எனக்கு தேவையில்லை சாப்பிட்டுன்னு விட்டுட்டேன். பிறகு உங்களுக்கு எப்படி? டிரைவரும் இருக்கானுங்க, உங்கள் கூட தான் டிரைவர் வண்டி ஓட்டுதானுங்க. புரியுதா? பொசுக்குன்னு குதிச்சுட்டு நான் உண்டானுங்கன்னா நீ எங்கேயோ போய் சேர்ந்துருவ. கவர்மெண்ட்டில் தானே வேலை பார்க்கானுங்க எல்லாம் எனக்கு தான் வேலை பார்க்கானுங்க. நான் தான் ஓனரு. அவனுக்கு சம்பளம் கொடுக்குறது நான் தான். கவர்மெண்ட் சேலரி தானே வாங்கினானுங்க. உங்கள்கிட்ட சுற்றி பாடி கார்ட்ஸ் இருக்கேன். நானும் யார்கிட்ட சேலரி வாங்குதானே? கவர்மெண்ட் சேலரி தானே வாங்குதானே? அந்த சம்பளம் கொடுத்தா நான் தானே. ஆன்லைன் பேமெண்ட்டு தானே. அதே பாடி கார்ட்ஸை விட்டு திருப்பி விடுங்கடா அப்படின்னா சூடாக போகிறானுங்க உங்களை, என் பேச்சை கேட்கலான்ட்டு. அதெல்லாம் செய்யறது எனக்கு என்ன பெரிய விஷயம்னு நினச்சியோ? உனக்கு கொல்லலாம், எப்படி வேணாலும் எனக்கு கொல்லலாம். வார்னிங் ஒரு வாட்டி கொடுத்துருங்க, இதான் லாஸ்ட்டு. புரியுதா? என் சைடும் என் விஷயத்துலேயே தலையிட்டு தேவையில்லாமல் உயிரை விட்டுறாதன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். அவ்வளோதான். நான் சொன்ன வேலையை செய்கிறதுக்கு தான் உன்னை வேலைக்கு உட்கார வச்சுருக்கேன். புரியுதா? நீ சொல்கிற வேலையை எங்கே செய்யறதுக்காக நான் ஒன்று உயிரோடு விட்டு வச்சுருக்கல. நீ ஆஸ்பத்திரி போனாலும் நான் கொடுக்குற மெடிசன் தான். கம்பெனி மெடிக்கல் மெடிசன் லேபு கம்பெனி எல்லா இதுவும் மருந்துகளை கண்டுபிடிச்சி விடுறது எல்லாமே நான் தான். முதல்ல அது தெரியுமா? ஒரு கண்ட்ரியில் மட்டும், உலகம் ஃபுல்லாக எல்லா கண்ட்ரிலையும் கொரோனா மருந்தை கண்டுபிடிச்சி விட்டது நான் தான். நான் கொடுக்குற மெடிசன் தான் உயிரோடு இருக்கிறது. நீ ஆஸ்பத்திரிக்கே போனாலும் நீ உயிரோடு இருக்கணுமா வேண்டாமல் நான் தான் முடிவு பண்ணணும். நீ அரசியல்வாதி, எனக்கு உடம்பு முடியல, எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அப்படி இருக்குது, லொட்டு இருக்குது, லொசுக்கு இருக்குது, நீங்கள் எவ்வளோ பெரிய தலைவனாக இருந்தாலும் சரி, எந்த உலகத்தில் இருக்க நீங்கள் எந்த ஆஸ்பத்திரி போனாலும், சாதாரண கிளினிக்கு போனாலும் சரி, நீ மெடிக்கலுக்கு போய் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலும் சரி, நான் கண்டுபிடிச்சி விட்ற மருந்து தான். நான் தான் அந்த கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே அப்ரூவல் கொடுத்து நடத்தி அதற்கான விஷயங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கணும். அதில் ஒரு டோசேஜ் கொஞ்சம் மாறி போச்சுன்னு வச்சுக்கங்க,
ஒன்றுமே பண்ண முடியாது. நீ அரசியல்வாதியாக இருக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம், பெரிய பணக்காரனாக இருக்கலாம், இல்லை வசதியானவனாக இருக்கலாம், பொண்ணை கொடுக்கணவனாக இருக்கலாம், பொண்ணை எடுக்கணவனாக இருக்கலாம். நீ என்ன புண்டையானாலும் எனக்கு இருந்துட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. புரியுதா? உன் திமிரு புண்டையை என்கிட்ட காமிச்சிட்டு இருக்கக்கூடாது. அவன் குடிக்கான் வைக்கான் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்ட்டு என்கிட்ட உன் சௌரிய புண்டையை வந்து என்கிட்ட நொட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் இப்படி தான் இருப்பேன்னா அப்படி தான் இருப்பேன். நான் ஓனர், நான் எப்படி வேணாலும் இருக்கலாம். உனக்கு சௌரியன்னா இரு, இல்லைன்னா இந்த ஒரு பூமியை விட்டு பேக்கப் பண்ணி அனுப்பிடுவேன். அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. நான் 193 கண்ட்ரிஸை நடத்திக்கிட்டு இருக்கேன், இன்டர்நேஷ்னல் கவர்மெண்ட்டை நடத்திக்கிட்டு இருக்கேன். ஓனர் எனக்கு தெரியாதரா புண்டை இந்தியன் கண்ட்ரியை பற்றி? ஏன்னா அத்தனை கண்ட்ரிஸில் நடத்திக்கிட்டு இருக்கேன், அத்தனை கண்ட்ரிஸ்காரனா ரெஸ்பெக்ட் பண்ணி அந்தந்த வேலைகளை ஓனர் சொன்ன வேலைகளை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ என்னடானா இன்னும் ஒரு காசு புண்டைக்கு கூட தேராதா நாய், நீ எங்ககிட்ட எங்ககிட்ட நீ ஓவராக இது பண்ண. மற்ற கண்ட்ரிஸ்லேருந்து வந்தானுன்னு வச்சுக்கிங்க, விஷயம் தெரிஞ்சு வந்தானு வச்சுக்கோ, கண்டிப்பாக உன்னை கொண்டு விடுவானுங்க. யார் இங்கே போலீஸ்காரன் கண்டுபிடிச்சி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாலும் நீ சொல்லி முடிஞ்ச. அவன் அவனும் சொல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்காட்டாலும் மற்றவங்க யாராவது ஒரு ஆள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா நீ தீந்த. முதல்ல அது தெரியுமா தெரியாதா? அவனுக்கு பேமெண்ட்டு போயிடும். அதாவது அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா காசு கிடச்சிரும். பட் நீ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது பண்ண வச்ச அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, ஒன்றை கொண்டு விடுவாங்க. புரியுதா? எங்கேருந்து ஆள் அனுப்புவானுங்க, எப்படி அனுப்புவானு எனக்கே தெரியாது. ஏன்னா ஃபுல் சேஃப்டி ப்ரொடெக்ஷன் மக்கள் சைட்லேயும் இருக்கும், எல்லார் சைட்லேயும் இருக்கும். அவங்க கூடயே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லார் சைட்லேயும் இருப்பாங்க, எல்லாம் நல்லவங்களாக இருப்பாங்க. நீ தப்பு பண்ணது தெரியும் போது உனக்கு ஆப்போசிட் போயிடுவாங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? நான் தப்பு பண்ணலாம், தப்பு கிடையாது. நான் தப்பு பண்ணலாம், ரைட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு தெரியும் ஒவ்வொருத்தன் விதி என்ன, எவன் விதிக்கு என்ன தண்டனை, இவன் இப்படி தான் சாவணுங்கிறது விதி. அப்போ அவன் அப்படி தான் பண்ணுவான், அவன் அந்த பாவத்தை பண்ணுவான், அதுக்கு தகுந்த மாதிரி சாவான் அப்படின்னு தெரியும். அவன் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி இவன் எங்கே வச்சுருக்கணுமா, அங்கே அனுப்பணுமா, சொர்க்கத்துக்கு அனுப்பணுமா, நரகத்துக்கு அனுப்பணும்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கிடச்சி விடுவேன். அது அவன் விதி கணக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அவன் சாப்பிட்டுன்னு சொல்லி விடுவேன், அது வேறு கணக்கு. பட் நீ அப்படி கிடையாது. நீ மானிட பிறவி. கடவுளே வதம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு ஆக்கிடாத. மற்றவன் வதம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆர்டர்ஸ் போயிடும், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ். புரியுதா? இல்லீகலாக நடந்தாலும் சரி, கிரிமினல் ஆக்டிவிட்டீஸாக நடந்தாலும் அரசியல்வாதிகளுக்கு தண்டனை பயங்கரமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நீ கோர்ட்டில் கேஸ் இருந்தாலே பதவிக்குள்ளே வர முடியாது. முதல்ல அது தெரியுமா? உன் மேலே கேஸ் இருந்தாலே பதவிக்குள்ளே உள்ள அலௌடு கிடையாது. அதே மீறி பதவிக்குள்ளே நீ வச்சா ஒன்றை பதவியை விட்டு தூக்கப்படும். சாதாரணமாக ஒரு கம்பெனியில் சேர்னா கூட போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாம்பான், வெரிஃபிகேஷன். அதே மாதிரி தான். அப்போ சாதாரண ஒரு கம்பெனிக்கு அப்படின்னா, இந்த டாடா கம்பெனிக்கு வேலைக்கு போனேன், போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கி கொண்டு கொடுத்தேன். என்னடா இது விதி, சிவனேன்னு இருக்க சாதா மனுஷனுக்கு இந்த கதியாடா அப்படிங்கிற மாதிரி சாதா மனுஷனாக காமிச்சிடுது. பட் டாட்டா சோலார் கம்பெனியை நடத்துறது வைக்கிறது எல்லாமே நான் தான். அந்த ப்ராஜெக்டே டாட்டா அவருக்கு ரத்தன் டாட்டா கொடுத்தது. பட் அவன் கம்பெனியில் என்ன வெயிட்டு கம்மியாக இருக்க வேண்டாம் அப்படி சொல்லி சொன்னனால எனக்கும் சரி நான் வேண்டான்னு வந்தனால தான் அவரை காப்பாற்ற முடியாமல் போச்சு. அவரை காப்பாற்ற தான் அந்த கம்பெனிக்கு போனது. பட் அவர் நேரம் அங்கே இருக்க ஒரு கெட்டவாதி வந்தால், ஜெயலலிதா வண்டி வந்துச்சு, வந்துட்டு உள்ளே போச்சு. அப்போ ஏதோ ஒரு கிரிமினல் குண்டை வேலை அவள் பார்த்து விட்டு போயிருக்கா. அப்போ கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி அவர் மண்டையை போடுவார் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. கேட்டியா? அவள் சுற்றி அவள் ஆட்கள் அனுப்பி அப்படி இப்படின்னு ஏதாவது கிரிமினலிசம் பண்ணிட்டு தான் இருக்கா. நானும் அப்படியே ஐஸ் போல் விட்டுருக்கேன். ஒரு நாள் பொட்டில் அடித்து பொசுக்குன்னு நடத்தக்கூடிய சம்பவம் நடக்கும். அது நீங்களே பண்ணுவீங்க சரிங்களா? அதுக்கெல்லாம் தானாகவே அழிஞ்சு போகும். அதுக்கெல்லாம் இந்த கேஸை அப்படியே விட்டுருவேன். ஏன்னா அது தேவையில்லாதது. பிறரோட பொழப்பை கெடுக்க நினச்சா தான் பொழப்பு தானாக கெட்டு போகும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கேஸுக்கு அது. ஸோ அதனால் அந்த கேஸுக்கு அப்படியே போட்டுன்னு விட்ருவேன். மற்ற கட்சிகளுக்கு இதே தான் சொல்லுது. இப்போ சம்பவம் நடக்கும் பாரு, அப்போ தெரியும். ஈவினிங்குள்ளே நியூஸ் வரும் பாரு. ஓகேவா?